கிறிஸ்துவின் பிறப்பில் பரிசுத்த ஆவியானவரும் தேவனுடைய வார்த்தையும் அப்படின்ற அந்த தலைப்பில் நம்ம வேத வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். கிறிஸ்துவின் பிறப்பில் பரிசுத்த ஆவியானுடைய ஈடுபாடு, ஆவியாகிய தேவனுடைய ஆவியின் பரிசுத்த ஆவியின் வல்லமை, பரிசுத்த ஆவியானுடைய அந்த செயல் வல்லமை எப்படி கிறிஸ்துவின் பிறப்பிலே செயல்பட்டது, தேவனுடைய வார்த்தை கிறிஸ்துவின் பிறப்பிலே எப்படி வெளிப்பட்டது, அதோடு கூட இன்றைக்கு நமக்கு அந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாகவும் தேவனுடைய வார்த்தையின் மூலமாகவும் நமக்கு என்ன பிரயோஜனம், இது நன்றாய் நீங்கள் கவனிக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் பிரயோஜனமாகவும் ஆசீர்வாதமாகவும் இது அமைய முடியும் என்று பரிசுத்த ஆவிக்குள் நான் விசுவாசிக்கிறேன். அப்போ தேவன் இந்த உலகத்தில் வரும் பொழுது, கிறிஸ்து பிறக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய செயலை நாம் பார்க்கிறோம், தேவனுடைய வார்த்தையை நாம் அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். ரெண்டு காரியங்கள் முக்கியமாக நடக்குது. தேவனுடைய வார்த்தையும் பரிசுத்த ஆவியானவரும் இணைந்து செயல்படுகிற காரியத்தை இந்த கிறிஸ்துவின் பிறப்பின் அந்த சம்பவத்திலே, அந்த சத்தியத்திலே நாம் பார்க்க முடிகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 25 வரலும் வாசிக்கிறேன், நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 18லிருந்து 25. இயேசு கிறிஸ்துவனுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகி யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவளுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தி ஆகியிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றான். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு அவன் தன் முதற் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். அப்ப இந்த இயேசுவின் பிறப்பில் மரியாளுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய பலம் கொடுக்கப்படுகிறது. எல்லாம் சொல்லுங்க, பரிசுத்த ஆவியினாலே. அப்ப பரிசுத்த ஆவியானுடைய பலம் மரியாளுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனால் யோசேப்புக்கு என்ன கொடுக்கப்படுகிறது? தேவனிடத்திலிருந்து யோசேப்புக்கு தேவனுடைய வார்த்தை கொடுக்கப்படுகிறது. ஆமென். அப்ப தேவனுடைய வார்த்தை கொடுக்கப்படலை அப்படின்னாக்கா யோசேப்பு எப்படி யோசிக்கிறான்? சிந்தித்து கொண்டு இருக்கிறான். ஏதோ ஒரு சிந்தனை வேறு விதமாக சிந்திக்கிறான், வேறு விதமாக யோசிக்கிறான். அவன் எப்படி யோசிக்கிறான்? அவளை தள்ளிடலாம், ரகசியமாக அவளை தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். ரகசியமாக அவளை தள்ளிவிடலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது அவன் சிந்தனை வேறு விதமாக இருக்கும் பொழுது அவனுக்கு சத்தியத்தின் அறிவு ஆகிய தேவனுடைய வார்த்தை அவனுக்கு வெளிப்படுகிறது. எது சத்தியம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு கடவுளுடைய வார்த்தை அவனுடைய வாழ்க்கையில் வரும் பொழுது கிறிஸ்துவின் பிறப்பிலே அது தேவ நாம மகிமையடையும்படியாக கிறிஸ்துவின் பிறப்பு உண்டாகிறது. கிறிஸ்துவனுடைய வெளிப்பாடு அந்த இடத்துல உண்டாகிறது. ஒருவேளை தேவனுடைய வார்த்தை அவனுக்கு வராது இருந்தால் யோசித்து பாருங்க. ஆகவே தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு இதை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பி இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார், நம்மை நிரப்பி இருக்கிறார். அதே நேரத்தில் நமக்கும் கூட ஒரு நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே கலகமில்லாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்புகிறதோடு கூட அவருடைய வார்த்தையும் நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் மரியாளை நிரப்பினார். இயேசு பிறப்பதற்கு, கற்பம் தரிப்பதற்கு பரிசுத்தனுடைய பலன் தேவைப்பட்டது. ஆனால் அவருடைய குடும்பத்தில் அவருடைய கணவனாய் நியமிக்கப்பட்டிருந்தான யோசேப்புக்கு கர்த்தருடைய தூதன் சொப்பத்தில் காணப்பட்டு அவருடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தையை கொண்டு வருகிறான். இத்தம்பா சத்தியம், இதில் நட அப்படின்னு சொல்லி வார்த்தையை கொண்டு வருகிறான். இப்போ கிறிஸ்துவின் பிறப்பிலே
அவர்கள் ஒரு குடும்பமாய் இருக்கிறார்கள். அந்த குடும்பத்துக்குள்ள தேவ ஆவியானவருடைய வல்லமையும் தேவை, தேவனுடைய வார்த்தையும் தேவை. ஆமென். வார்த்தையும் பரிசுத்தாவின் வல்லமையும் தேவனுடைய வார்த்தையும் ஒரு குடும்ப வாழ்க்கை உடையாமல் இருப்பதற்கு மிகவும் அவசியமாக இருக்கிறது. அன்னைக்கு ஒருவேளை அந்த தேவனுடைய வார்த்தை யோசேப்புக்கு கிடைக்கலனாக்கா மரியாதை தள்ளி விட்டுருப்பான். மரியாதை தள்ளி இதெல்லாம் இதை நம்ம சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு நம்முடைய வாழ்க்கைக்கு பொருத்தமாக இருப்பதற்காக நம்ம யோசிக்கிறோம். அப்போ வெறும் பரிசுத்தாவினர் கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட யோசேப்புக்கு தேவனுடைய வார்த்தை கொடுக்கப்படலை அப்படின்னாக்கா மரியாதை அவமானப்பட்டிருப்பாங்க. அப்போ எல்லாமே நமக்கு பூரணமாய் ஒரு ஆசீர்வாதமான நிலையை உண்டு பண்ணும்படியாக தேவன் விரும்புகிறார் என்பதை இதிலிருந்து நாம் பார்க்க முடிகிறது. அப்போ பரிசுத்த ஆவியானவர் அருளப்பட்டார், தேவனுடைய வார்த்தை அருளப்பட்டது. இயேசுவின் பிறப்பிலிருந்து ஒரு சத்தியத்தை நாம் விளங்கிக் கொள்கிறோம். தேவன் உலகத்தை அதிகமாய் அன்பு கூறுகிறார். யோவான் 3:16. தேவன் உலகத்தை அதிகமாய் அன்பு கூறுகிறார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவனு கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். யோவான் 3:16. இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூறுகிறார். அன்பு கூறுகிறது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிலிருந்து பிதாவாகிய தேவன் மனிதர்களாகிய நம்மீது கரிசனை வைத்து பிரியம் வைத்து தம்முடைய வல்லமையும் தம்முடைய வார்த்தையும் அதிகமாய் கொடுக்க பிரியப்பட்டு விட்டார். அல்லேலூயா. இயேசுவின் பிறப்பிலிருந்து பல கோணங்களிலே இந்த கிறிஸ்து பிறப்பின் நற்செய்தியை நாம் கேட்கிறோம். பல விதங்களிலே நாம் தியானிக்கிறோம். பல விதங்களிலே நமக்கு பிரயோஜனமாய் இருக்கிறது. இன்றைக்கு நமக்கு பிரயோஜனமாய் தேவ ஆவியானவர் தருகிறதான சத்தியம் என்ன என்று சொன்னால், கிறிஸ்துவின் பிறப்பிலிருந்து தேவனுடைய ஆவியானவரும் தேவனுடைய வல்லமையும் தேவனுடைய வார்த்தையும் அளவில்லாமல் எவ்வளவு வேண்டுமானாலும் ஆவியானவரால் நிரம்பலாம், எவ்வளவு வேண்டும் என்றாலும் வார்த்தைகளை தியானிக்கலாம். ஆமேன். நான் சொல்றேன், இன்னைக்கு வார்த்தைக்கு பஞ்சமா? உங்களுக்கு தேவனுடைய வார்த்தைக்கு பஞ்சமா? பஞ்சமே இல்லை. ஆனால் வசனம் கிடைக்காத பஞ்சம் வரும் என்று தீர்க்க தரிசனம் சொல்லுகிறது. தீர்க்கதரிசிகள் மூலமாக எழுதப்பட்டிருக்கிறது. அது எப்போருமே தெரியல. ஆனால் ப்ரெசன்ட் இப்போ பார்த்தாக்கா வசனம் கிடைக்காத பஞ்சமே இல்லை. ஒவ்வொரு வாரமும் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வசனத்தை நாம் கேட்கிறோம். வீடுகளில் சென்று உங்களுக்கு எல்லாம் ஆடியோ பைபிள் இருக்கிறது போட்டு கேட்குறீர்கள். படிக்க தெரிகிறவர்கள் படித்து கொண்டு இருக்கிறீர்கள். அதையும் தாண்டி எப்பொழுதுமே உங்களோடு இயேசு இருக்கிறார் அப்படின்ற அந்த உணர்வு இல்லைனாலும் மொபைல் இருக்கிறன்ற உணர்வு இருக்குது இல்லை? மொபைல் இல்லாத ஒரு நிமிஷமும் நாம் இருக்க மாட்டோம். அந்த மொபைலில் நீங்கள் அதை பிரயோஜனமாக நல்ல விதத்தில் உபயோகப்படுத்தினாக்கா தேவையான அத்தனை தேவனுடைய வார்த்தைகளும் இருக்கிறது. நம்மை கட்டுகிற, நம்மை உற்சாகப்படுத்துகிற, நம்மை அனலாக்குகிற நல்ல போதனைகள், பாடல்கள், நல்ல ஒரு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் உலக வாழ்க்கையும் கட்டுகிற ஆலோசனைகள், செய்திகள், தேவையா கிறிஸ்துவ செய்திகள் ஏராளம் தாராளமாக இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு அதிகமாகவே இருக்குது. இருக்குதா இல்லையா? ஆமாம் இருக்குது. எவ்வளோ நாள் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம், எவ்வளோ நாள் சாப்பிட்டு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சாப்பிடலாம். சும்மா படுத்துட்டு இருக்கிறீங்களா, கர்த்தருடைய வார்த்தையை சாப்பிடலாம். வேலைலாம் இருக்குதா, கர்த்தருடைய வார்த்தையை சாப்பிடலாம். தூங்கும் பொழுது தூக்கம் இல்லையா, கர்த்தருடைய வார்த்தையை சாப்பிடலாம், செபிக்கலாம், ஆராதிக்கலாம். பாருங்க, இது கிறிஸ்துவின் பிறப்பில் நமக்கு கிடைக்க இயேசு கிறிஸ்து தேவன் உலகத்தில் மனிதனாக அவதரிக்கும் பொழுது நமக்கு உண்டான ஒரு பெரிய பாக்கியம். அந்த வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள், கிட்டத்தட்ட இந்த மல்கியாவுக்கு பிறகு, மல்கியா தீர்க்கதரிசிக்கு பிறகு இயேசுவின் பிறப்பு வரலும் ஒரு 400 ஆண்டுகள் இருண்ட ஆண்டுகள். அதாவது கர்த்தருடைய வார்த்தை யார் மூலமாகவும் வெளிப்படவில்லை. ஆகவே தான் இந்த ரோமன் கத்தோலிக்க சபையில் இருக்கிறதான அந்த பைபிளில் கிட்டத்தட்ட ஒரு 7-8 எத்தனை புஸ்தகம்னு தெரியல, சீராக்கு, தோபித்து அப்படின்னு சொல்லிட்டு சிலலாம் வரும். அந்த புத்தகங்களெல்லாம் சேர்க்கப்பட்டிருக்குது. நம்முடைய இந்த ஆவிக்குரிய சபைகளிலே, இந்த பெந்தகோஸ்து சபைகளிலே வேத ஆராய்ச்சியாளர்கள், இந்த வேத பண்டிதர்கள் அதை ஆராயும் பொழுது அது கர்த்தருடைய வார்த்தையாக இருக்க முடியாது. அந்த தீர்க்கதரிசிகளுடைய காலங்களிலே கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படலை. அப்புறம் இயேசுவானவர் வாழும் பொழுது கூட அந்த 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 தீர்க்க தரிசன புஸ்தகத்திலிருந்து எதையும் மேற்கோள் காட்டலை.
பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் எழுதின வார்த்தைகளை இயேசு மேற்கோள் காட்டியிருக்கிறார். யோனாவை மேற்கோள் காட்டியிருக்கிறாரு, ஆபிரகாமை மேற்கோள் காட்டியிருக்கிறாரு, சாராள மேற்கோள் காட்டியிருக்கிறார். இப்படி சில பரிசுத்தவான்களே தீர்க்கதரிசிகள் புஸ்தகத்தில், தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகங்கள் எல்லாம் மேற்கோள் காட்டி சொல்லியிருக்கிறார் இயேசு. புதிய ஏற்பாட்டு ஆசிரியர்களாக இருக்கிற தேவனால் பயன்படுத்தப்பட்டதான அப்போஸ்தலர்களும் கூட நிருபங்களை எழுதும் பொழுது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை மேற்கோள் காட்டி இப்படி இவர் சொல்லியிருக்கிறார், தானியேல் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது, இந்த தாவீது இப்படி சொல்லியிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, ஓசியா இப்படி சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. ஆனால் இந்த புஸ்தகங்கள் ஏன் அந்த ரோமன் கத்தோலிக்க சபையிலே இருக்கிறதான அந்த புஸ்தகத்தை, அந்த பைபிளிலே அவங்க உபயோகப்படுத்துகிற அந்த பைபிளிலே மல்லிகாவுக்கு பிறகு ஒரு சில புஸ்தகங்கள், தீர்க்கதரிசி புஸ்தகங்கள் சேர்க்கப்பட்டிருக்குது. இன்னைக்கு நாம் உபயோகப்படுத்துகிறதான இந்த பரிசுத்த வேதாகமத்தில் அது சேர்க்கப்படவில்லை என்று சொன்னால், இப்பொழுது நான் சொன்னேன் இந்த காரணம், இயேசுவும் பரிசுத்தவான்களும் அதை மேற்கோள் காட்டி, ஏன்னா ஆவியானவரால் எழுதப்படும் பொழுது மேற்கோள் காட்டி எழுதவில்லை என்பதற்காக அது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்டதான அந்த நாட்களில் ஒரு சில தீர்க்கதரிசிகள் இருந்து சொல்லியிருக்கிறாங்க, சில வார்த்தைகளை எல்லாம் பேசியிருக்கிறாங்க. அது கர்த்தருடைய ஆவியினால் சொல்லப்பட்டதான வார்த்தைகளாக இருக்க முடியாது என்பதனால அது தள்ளப்பட்ட ஆகமங்கள் அப்படின்னு சொல்லி அதை ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க. அதிலிருந்து நம்ம எடுத்து பிரசங்கம் பண்ணுகிறதில்லை, அதை நாம் தியானிக்கிறதும் இல்லை. ரோம கத்தோலிக்க சபைகளில் அதை பயன்படுத்துகிறார்கள், ஏதோ ஒரு பிரயோஜனமாக இருக்கிற பொழுது பயன்படுத்துகிறார்கள். அப்புறம் அதில் இன்னொரு காரியத்தை கூட நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அந்த ஒதுக்கப்பட்ட ஆகமங்களில் தான் மரித்தவர்களுக்காக ஜெபிக்கிற ஒரு பழக்கமெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது என்பதற்காகவும் கூட அதை ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி கருத்து சொல்லுகிறார்கள். அதாவது மரித்தவர்களுக்காக ஜெபிக்கிறது, அவருடைய மரித்த பிறகு அவருடைய ஆத்மாவுடைய இளைப்பாறுதலுக்காக அவர்கள் உத்திரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கிறார்கள். அவர் மரித்தவர்களுக்காக பிராயச்சித்தம் பண்ணலாம், அவருடைய ஆத்மாவுடைய பாவம் மன்னிக்கப்படும்படியாக அவர்களுக்கு பரிகாரங்களை செய்யலாம் என்ற அந்த காரியங்கள் எல்லாம் அந்த ஒதுக்கப்பட்ட ஆகமங்களில் எழுதப்பட்டிருக்கிறபடினாலே அது சரியான ஒரு சத்தியம் இல்லை என்பதற்காக அந்த ஒதுக்கப்பட்ட ஆகமங்கள் என்று சொல்லி வைத்திருக்கிற புத்தகங்களை வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி வேத பண்டிதர்கள், ஆராய்ச்சியாளர்கள், பரிசுத்தவான்கள் சொல்லுகிறார்கள். சரி, அப்போ இந்த இருண்ட காலங்களிலே, தேவனுடைய வார்த்தை வெளிப்படாதிருந்த நாட்களிலே திடீரென்று பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையும் கிறிஸ்துவின் பிறப்பில் வெளிப்படுது பாருங்க. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையும் தேவனுடைய வார்த்தையும் வெளிப்படுது. ஏன் அப்படின்னாக்கா, ஏன் தேவனுடைய வார்த்தையும் அந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை மரியாள் என்கிறதான ஒரு கன்னி பெண் மேல் இறங்கி வருகிறது, நெருப்புகிறது அவளை, அவருடைய கற்பத்துக்குள் போய் ஒரு கருவாக உருவாகிறது. தேவனுடைய வார்த்தை யோசேப்புக்கு கொடுக்கப்படுகிறது பாருங்க. அதை தொடர்ந்து ஒவ்வொருத்தருக்காக தேவனுடைய வார்த்தை கொடுக்கப்படுகிறது. நான் ஆச்சரியம், ஒவ்வொருத்தருக்கும் தேவனுடைய வார்த்தை, தேவன் சமூகத்திலிருந்து தேவதூதர்கள் மூலமாக வார்த்தை கொடுக்கப்படுகிறது. இதற்கெல்லாம் காரணம் என்னக்கா, தேவன் மனிதர்களாகிய நம் மீது வைத்த அன்பு. ஹல்லேலூயா. அந்த அன்பு தான் காரணம், வேற எதுவுமே காரணம் கிடையாது. எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. இல்லை மனிதர்கள் ஜெபிக்கல, கூப்பிடல, ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு மேசியா எப்போ வருவார்னு சொல்லிட்டு. ஆனால் அவருடைய அன்பு தான். யோவான் 3:16 சொல்லுகிறது, இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எல்லாரும் சொல்லு, இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்ப இன்றைக்கு எனக்கு அவருடைய வல்லமையையும் அவருடைய வார்த்தையும் கொடுக்கிறாருனாக்கா, நான் ஜெபித்து அவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்கிறது அப்படின்றது ஒரு காரியமாக இருந்தாலும் கூட, நான் வாஞ்சித்து பெற்றுக்கொள்கிறது அப்படின்றதாக ஒரு காரியமாக இருந்தாலும் கூட, நான் படித்து அவருடைய வார்த்தையை நான் அறிந்து கொள்கிறேன் என்பது ஒரு காரியமாக இருந்தாலும் கூட, எனக்கு அவருடைய வல்லமையையும், என்னுடைய வாழ்க்கை சிறப்பாக இருப்பதற்கு அவருடைய வல்லமையும் அவருடைய வார்த்தையும் எனக்கு கொடுக்கப்படுகிறதுக்கு காரணம் என் மேல் வைத்திருக்கிற அன்பு. ஹல்லேலூயா. உங்கள் மீதும் என் மீதும் தேவனாகிய பிதாவாகிய தேவன் அன்பு வைத்திருக்கிறதுனால தான் அவருடைய வல்லமையையும் அவருடைய வார்த்தைகளையும் நமக்கு இன்றைக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். எவ்வளவு பிரியம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து எடுத்துக்கொள்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 14 வரையிலும் வாசிக்கிறேன். நீங்கள் எடுத்து என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் இருதயத்திலே படித்துக் கொள்ளுங்கள். லூக்கா 2:8 அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள்.
தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். இதுவரையிலும் கூட கர்த்தருடைய வார்த்தைங்க வெளிப்படல, அதிகமாக வெளிப்படல. அதனால தான் இவங்க பயப்படுறாங்க, எல்லாருமே பயப்படுறாங்க. தேவ ஆவியானவர் உண்மையில் வரும்னு சொல்லி மரியாளுக்கு சொல்லும் பொழுது மரியாதை என்ன பண்ணாங்க? எதிர்பார்ப்பு இருந்தாலும் கூட, அந்த ஒரு சத்தியம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் கூட, மேசியா வருவார் பிறப்பார்ன்ற சத்தியம்லாம் தெரிஞ்சிருந்தாலும் கூட, தேவதூதன் ஒரு வார்த்தையை கொண்டு வரும் பொழுது பயப்படுகிறார்கள். இந்த மேய்ப்பர்களும் கூட இந்த தூதர்கள் மூலமாக தேவனுடைய வார்த்தை அவர்களுக்கு கொடுக்கப்படும் பொழுது என்ன பண்றாங்க? பயப்படுகிறார்கள். தூதன் அவர்களை நோக்கி பயப்படாதவர்கள் சொல்ல, அவங்க பயந்தார்கள் அப்படின்னு 9ஆம் வசனம் சொல்லுகிறது. லூக்கா 2:9 சொல்லுகிறது, அவர்கள் மிகவும் பயந்தார்கள். ஏன்னா பயம். கர்த்தருடைய வார்த்தை தூதர்கள் மூலமாக அவர்களுக்கு வரும் பொழுது அவர்கள் பயப்படுகிறார்கள். அவர்களுக்கு வந்து நிற்கும் பொழுது கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. பாருங்க, கர்த்தருடைய மகிமை இறங்கி வரத்துக்கு ஆரம்பிச்சிருச்சு. அதாவது கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய ஆவியானுடைய மகிமை இறங்கி வர ஆரம்பிச்சிருச்சு. கிறிஸ்துவின் பிறப்புல மனிதர்கள் மீது கர்த்தருடைய மகிமையை அவர் ஊற்ற ஆரம்பித்து விட்டார். பிரியத்தை ஊற்ற ஆரம்பித்து விட்டார். அவருடைய வல்லமையை ஊற்ற ஆரம்பித்து விட்டார். அதோடு கூட அவருடைய வார்த்தையை கொடுக்க ஆரம்பித்து விட்டார். அன்றைக்கு ஆரம்பித்தது இயேசுவின் பிறப்பிலே. அதுக்கு முன்னாடி பழைய ஏற்பாட்டில் அவருடைய வார்த்தை இருந்தது, அவருடைய மகிமையும் இருந்தது. ஆனால் அதுக்கு ஒரு லிமிட் இருந்தது, ஒரு அளவுதான். தேவன் தம்முடைய தாசர்களை, தம்முடைய ஜனங்களை ஒரு அளவு மகிமையினால் நிரப்பினாரு, ஒரு அளவுக்கு ஆவியின் வல்லமையினால் நிரப்பினாரு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் வரும் பொழுது பழைய ஏற்பாட்டிலேயே கூட சொல்லிட்டு இருக்காரு. நீ அந்த எசேக்கியேல் சொல்லும் பொழுதே கணுக்கால் அளவு, முழங்கால் அளவு, இடுப்பு அளவு, அப்படி நீச்சல் அளவுன்னு சொல்றாரு. ஆனால் அப்படி ஆறும் நிரம்பி, அதனால தான் ஆவியில் நிரம்பி இருந்ததான, ஆவியில் நிரப்பப்பட்டதான சிம்சோன் என்ன பண்ணா? போய் திரும்பி பாவத்தில் விழ முடிஞ்சிச்சு. ஆவியானவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது மீண்டும் போய் பாவம் செய்ய முடிந்தது. ஏன்னா ஒரு லிமிட் இருந்தது அவங்களுக்கு. ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் ஆவியிலே நிரப்பப்படுகிறதற்கான அளவு அதிகமாய் கொடுக்கப்பட்டு விட்டது. நிரம்பி வழிகிற ஒரு அனுபவத்துக்குள்ளும் அதே நேரத்தில் வார்த்தைகள் ஏராளம் தாராளமாய் கொடுக்கப்பட்டு விட்டது. பழைய ஏற்பாட்டில் இருந்தவர்களுக்கு இவ்வளவு வார்த்தை இல்லை. புதிய ஏற்பாட்டில் இந்த பரிசுத்த வேதாகமம் எழுதி ஒழுங்குபடுத்தப்பட்டு படுத்தப்படுகிற வரையிலும் கூட, இந்த புதிய ஏற்பாடு இயேசுவின் பிறப்புக்கு பிறகு வாழ்ந்ததான பரிசுத்தவான்களுக்கு கூட இவ்வளவு வார்த்தைகள் கொடுக்கப்படலை. ஆனால் இயேசுவின் பிறப்பிலிருந்தே ஆரம்பமானது. இன்றைக்கு ஏராளம் தாராளமான வார்த்தைகள் கொடுக்கப்பட்டாயிற்று. ஆமேன். ஆயிரக்கணக்கான வாக்குத்தத்தங்கள், அளவில்லாத பரிசுத்தாவின் அபிஷேகங்கள் இன்றைக்கு கிறிஸ்துவின் பிறப்பின் மூலமாய் அவருடைய அன்பின் நிமித்தமாக. ஏன் அப்படி நிரப்புறாரு, ஏன் அப்படி கொடுக்கிறாருனாக்கா, அன்பு உலகம் முழுவதையும். அப்பயே சொல்லிட்டாங்க, இயேசுநாதர் உயிர் தெழுந்த பிறகு அந்த சீஷர்கள் பிரசங்கம் பண்றாங்க, உலகம் முழுவதையும் இது கொள்ளை நோயின்ட்டாங்க. தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டதா? எதுக்கு ஒப்பிட்டு அந்த காலத்தில் வாழ்ந்தான மனிதர்கள் சொல்றாங்க, இவங்க ஊருக்கெல்லாம் உலகத்தெல்லாம் கொள்ளை நோயா இருக்கிறாங்க. இன்னைக்கும் மதவாதிகள், கிறிஸ்துவ விரோதிகள் என்ன சொல்றாங்க? எங்க பாரு இந்த கிறிஸ்துவ வார்த்தையினால நிரப்புறீங்க, எங்க பாரு பிரசங்கம், எங்க பாரு கூப்பிடுறீங்க, அவங்களுக்கு வார்த்தையை பேசுறீங்க, வார்த்தையை சொல்றீங்க, கைப்பிரதி கொடுக்குறீங்க, பைபிளை கொடுக்குறீங்க. ஏன்னாக்கா வார்த்தை அளவில்லாமல் வெளிப்பட்டு விட்டது. அளவில்லாமல் தேவன் தம்முடைய வார்த்தையை ஜனங்களுக்கு அறிவிக்க விரும்பி விட்டார். அவருடைய நற்செய்தியை சொல்ல விரும்பி விட்டார். நல்ல செய்தியை சொல்ல அவர் ஆரம்பிச்சிட்டாரு. ஆகவே அவருடைய நல்ல செய்தியை சொல்லி 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 ஜனங்களுடைய வாழ்க்கையிலே நன்மைகளை உண்டு பண்ணும்படியாக தேவன் விரும்பிவிட்டார். கிறிஸ்துவின் பிறப்பில் இதை நாம் பார்க்க முடிகிறது. பரிசுத்த ஆவியானவரையும் அவருடைய வார்த்தையையும் ஆண்டவர் கொடுக்க துவங்கினார். கிறிஸ்துவின் பிறப்பிலே இது வெளிப்பட்டு விட்டது. பிறகு வரும்பொழுதும் கூட இயேசுடைய ஊழி நாட்களையும் பாருங்க, வல்லமையை மக்கள் மீது அனுப்புறாரு. சுகத்துக்காக அவருடைய வல்லமையை அனுப்புறாரு. கைகளை வைக்க ஊதி அவர்களுக்கு வல்லமையை கொடுக்கிறாரு, வார்த்தை கொடுக்கிறாரு. வல்லமையை கொடுக்கிறாரு, வார்த்தை கொடுக்கிறாரு. அவர் மேல் ஊதி பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்றாரு. என்னை விசுவாசிக்கும் உள்ளத்தில் ஜீவ தண்ணீர் நதிகள் ஓடுன்றாரு.
தம்மை விசுவாசிக்கிறவர்கள் பெறப்போரும் ஆவியை குறித்து அப்படி சொன்னார் அப்படின்னு சொல்றாரு. அப்ப பரிசுத்த ஆவியானுடைய நிறைவும் அவருடைய வார்த்தையில் நாம் நிரம்புவதையும் கிறிஸ்துவின் பிறப்பிலிருந்து அதிகமாய் நாம் காண முடிகிறது. இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு இதற்கிடையிலே ஒரு சத்தியத்தையும் நான் சொல்லிவிட விரும்புகிறேன். இயேசு மரியாளின் வயிற்றில் உற்பத்தியாகி பிறந்ததுனால, அநேகருக்கு தெரியும், ஒரு புதிதாக வந்திருக்கிறவங்களுக்கு தெரியாது இருக்கிறதுனால இந்த சத்தியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இயேசு மரியாளின் வயிற்றில் உற்பத்தியாய் பிறந்த பிறகுதான் இயேசு கடவுள் அல்ல. பிறந்த பொழுது இயேசு உலகத்தில் மரியாளின் வயிற்றில் பரிசுத்தாவினால் கற்பம் தெரிந்து பிறந்ததனால் மாத்திரம் அவர் கடவுள் அல்ல, அவர் ஏற்கனவே அவர் தெய்வமாய் இருந்தவர். ஆமேன். இது ரெண்டாய் புரியுது. இன்னைக்கு அநேகர்ன்றாங்க இயேசு உலகத்தில் வந்தவட்டி தான் அவர் கடவுளானாரு அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க. உலகத்தில் வந்தவட்டி தான் அவர் கடவுளானாரு, குழந்தைய பிறந்து வளர்ந்து அவர் கடவுளாக மாறிட்டாரு அப்படின்ற ஒரு நினைவுகளெல்லாம் மக்கள் மத்தியில் உண்டு. பிறந்தவட்டி தான் அவர் கடவுளானாரு. வாழ்ந்து சிலர் இப்படியும் யோசிக்கிறாங்க. எப்படி யோசிக்கிறாங்க? அவர் வாழ்ந்து நல்ல காரியங்களை செய்ததுனால அவர் கடவுளாக மாறிட்டாரு, ஒரு புனிதராக மாறிட்டாரு. இப்படிப்பட்டதான கருத்துக்கள் எல்லாம் உலகத்தில் உண்டு. ஆனால் நாம் அப்படிப்பட்டதான சத்தியத்தினால் நாம் போதிக்கப்படலை. நாம் எப்படி அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், வேத வசனத்தின் அடிப்படையில் இயேசு இந்த உலகத்தில் மனிதனாக வெளிப்பட்டார் அவ்வளவுதானே தவிர அவர் ஏற்கனவே தெய்வமாக இருந்தார். ஆமென். கிறிஸ்துவத்தில் திரியேக தேவன், மூவொரு தேவன், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்று 3 நிலைகளிலே தேவனை நாம் பார்க்கிறோம். ஆனால் மூவரும் ஒருவர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இது அறிவுபூர்வமாக அறிந்து கொள்கிறதற்கு ரொம்ப கஷ்டமான காரியம். ஆனால் தேவ ஆவியின் உதவியோடு கூட நாம் விசுவாசத்தினால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சத்தியமாக இருக்கிறது. இன்னைக்கு அநேகர் அப்படிதான் கேட்கறது, யாரை கும்பிடுறது? பிதாவை கும்பிடுறதா, இயேசுவை கும்பிடுறதா, பரிசுத்த ஆவியானவரை கும்பிடுறதா? உங்ககிட்ட எத்தனை பேர் கேட்டுக்கான்னு தெரியல. என்கிட்டலாம் நிறைய கேள்வி கேட்டு நிறைய பேர் ஒன்லி ஜீசஸ் அப்படின்னு வந்து, யெகோ விட்னஸ் அப்படின்னு சொல்லி வந்து, பிதா ஒருத்தர் தான் கடவுள் அப்படின்னு வந்து, இன்றைக்கும் நம்ம முஸ்லீம் சகோதரர்கள் அப்படி சொல்கிறாங்க, இயேசு ஒரு தீர்க்கதரிசி, அவ்வளவுதான், கடவுள் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. யெகோ ஒருத்தர் தான், அவர் ஒருத்தர் தான் அல்லாஹ், யெகோ ஒருத்தர் தான் கடவுள், தீர்க்கதரிசியாக. இன்னும் சில பேர் இயேசுன்னு வரல, அதாவது ரட்சகர் மேசியான்னு வரலன்னு சொல்கிற இப்படிப்பட்டதான கருத்துக்கள்லாம் இருக்கும் பொழுது வேத வசனத்தின் அடிப்படையில் நாம் கொஞ்சம் தெளிவாக இருப்பதற்காக சில சத்தியங்களை அறிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. இயேசு பிறந்த பிறகு கடவுளாகல, உலகத்தில் வந்து கடவுளாக மாறல. ஏற்கனவே அவர் தெய்வம், அவர் பிதாவோடு இருந்தார், அவர் தேவனாகவே இருந்தார், அவரைத்தான் ஆதி முதல் அவர் இருக்கிறார். இந்த உலகத்தில் அவர் வெளிப்பட்டார் என்றுதான் வேத வசனம் சொல்லுகிறது. வெளிப்படுகிறதற்கு திடீரென்று ஏதோ மண்ணிலிருந்து குதித்து வெளியே எழும்பவில்லை. மண்ணிலிருந்து இன்னைக்கெல்லாம் சொல்றாங்களே, நாங்கள் உழுது கொண்டிருந்தோம், ஒரு திடீரென்று ஒரு மூர்த்தி கிடைச்சது, ஒரு உருவம் கிடைத்தது, அதை எடுத்து பார்த்தோன்னு ஒரு தெய்வம் அதை ஏற்றி வணங்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்த திடீரென்று ஒரு மரத்திலிருந்து ஒரு ஏதோ ஒன்று வந்தது, ஏதோ ஒரு கல்லிலிருந்து ஒரு வந்தது. நான் ஒரு இந்து சகோதரரோடு நான் பேசி கொண்டிருந்தேன். அவர் சொன்னாங்க, சார் இது ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி திடீரென்று எங்கள் தோட்டத்தில் ஒன்று முளைத்தது. ஒரு அதை சொல்கிறாங்களே, அந்த லிங்கம்னு சொல்கிறாங்களே, அந்த சிவலிங்க கல் முளைத்தது. இன்னைக்கு வந்து பாருங்க சார், எத்தனை கல் முளைச்சிக்கிச்சு அப்படின்னு. அப்படி முளைக்கப்பட்டவர் அல்ல, எங்கேயோ முளைச்சவர் அல்ல, இவர் வெளிப்பட்டவர். எல்லாம் சொல்லுங்க, வெளிப்பட்டவர். ஹல்லேலூயா. ஆகவே தான் வெளிப்படுகிறதுக்கு ஒரு முறையாய் மனிதருடைய சந்ததியிலே மனிதனாக பிறப்பதற்கு எந்த ஒரு ஆணுடைய துணையும் இல்லாமல் பரிசுத்த ஆவியினால் கருவாய் உருவாகி பிறந்தவர். ஆமென். இப்போ பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு கூட அவர் ஒரு கன்னியின் வயிற்றில் ஒரு உண்மையாகவே ஒரு பெண்ணானவள் எப்படி ஒரு புருஷனுடைய உதவியோடு கூட கருத்தரிக்கிறாளோ, அதே போல தேவன் ஒரு பெண்ணுக்குள்ள, மனுஷியாய் இருந்த ஒரு பெண்ணுக்குள்ள, தேவனுக்கு பிரியமாய் இருந்த ஒரு பெண்ணுக்குள்ள கருவாய் உருவாகி 9 மாதம் வயிற்றில் இருந்து குழந்தையாக பிறந்து வளர்ந்தார். ஆனாலும் கூட அவர் இருந்தவர். ஆமேன். அவர் தெய்வம். ஆமேன். ஏற்கனவே இருந்தவர். அவர் குழந்தையாக பிறந்ததுனால பாருங்க, அவர் கடவுளா இருக்கிறதுனால தான் நான் காணிக்கையின் பொழுது ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்தேன். அவரை தீர்க்கதரிசிகள் வேத வசனத்தின்படி பழைய ஏற்பாட்டு வேத வசனங்களை ஆராயும் பொழுது அவங்க கண்டுகிட்டாங்க, இது மரியாளுக்கு பிறந்த மரியாளுடைய குழந்தை அல்ல, இது யோசேப்பின் குழந்தை அல்ல, இது ஏதோ வளர்ற குழந்தை அல்ல, இது கடவுள். ஆமென்.
கடவுள் ஆனால் நம்மள மாதிரியே தான், நம்மள மேல பாடுள்ள மனுஷனாவே பிறந்து வளர்ந்தாருங்க. திடீர்னு நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்லி வந்து நிச்சு இன்னைக்கு கொடுக்குறாருல தரிசனங்கள். இன்னைக்கு எத்தனையோ பேர் சொல்றாங்க, வியாதியா இருக்கிறவங்க, பலவீனமாக இருக்கிறவங்க எல்லாம் நான் பார்க்கும் பொழுது, ஒரு சகோதரி ஒரு தாய் கூட நான் பேசிட்டு இருந்தவங்க சொன்னாங்க, ஏசு எனக்கு வந்து வெளியே எனக்கு பெரிய தாடி வச்சுக்கிட்டு ஒரு பெரிய உருவமாக ஷாலு போட்டுக்கிட்டு என் மேலே வந்துச்சு, மகளே என்னையோட உனக்கு கஷ்டம் தீர்ந்துச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு தரிசனம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட அவங்க பகிர்ந்துக்கிட்டாங்க. பாருங்க, அப்படி திடீரென்று வெளிப்பட்டு நான் தான் கடவுள் உங்களை ரட்சிக்க வந்தவர் அப்படின்னு சொல்லி அவர் தரிசனமாகி உற்பத்தி ஆகல. அவர் ஒரு முறையாய் ஒரு சரியான விதத்தில் உங்களைப் போல என்னைப் போல பாடுள்ள மனுஷனாக வாழ்ந்து உங்களுடைய பாவங்களையும் சாபங்களையும் சுமந்து தீர்க்க வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்தில் அவர் வெளிப்பட்டார். யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் அதில் 1வது வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை வாசிக்கிறேன், நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. பாருங்க, எப்படி அவர் இருந்தவர் என்றதுக்கான சில வசனங்கள் ஆதாரங்களை உங்களுக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாய் இருந்தது. அவர் உலகத்தில் இருந்தால் உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமும் அவரை அறியவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த வார்த்தை மாம்சமாகி, எல்லாம் சொல்ல, அந்த வார்த்தை மாம்சமாகி, பாருங்க, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பேரானுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அப்ப ஏற்கனவே அவர் இருந்தார் என்று சொல்லி யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் முதல் வார்த்தையை சொல்லுகிறது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தான் மாம்சமானது. ஹல்லேலூயா. அப்ப ஏற்கனவே இருந்த வார்த்தையாய் இருந்த உலக படைப்புகளுக்கெல்லாம் காரணமாய் இருந்த தேவன் உலகத்தில் வந்தார், பிறந்தார், வெளிப்பட்டார். வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரம் 8வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 13:8 எடுத்து பாருங்க. உலக தோற்றமுடன் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி அப்படின்னாக்கா, அவர் பிறக்கிறதுக்கு முன்னையே இருந்தவர், உலக தோற்றத்துக்கு முன்னே நியமிக்கப்பட்டு இந்த உலகத்தில் வர வேண்டும், பாடுள்ள மனுஷனாய் பிறக்க வேண்டும், பாடுள்ள மனுஷனாய் ஜனங்களுடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வேண்டும் என்று உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நியமித்தது என்பதை வெளிப்படுத்தல் 13:8 வசனம் சொல்லுகிறது. 1 பேதுரு 1:20, அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாயிருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களிலே வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, வெளிப்பட்டார். பிறந்தார், வெளிப்பட்டார். அப்ப வெளிப்படுறாரு. எப்படி வெளிப்படுறாரு? திடீர்னு முளைச்சு வரல, ஆனா ஒரு முறையாக உலகத்தில் வெளிப்பட்டார். எதற்காக வெளிப்பட்டாராம்? எனக்காக வெளிப்பட்டார். எல்லாம் சொல்லுங்க, எனக்காக வெளிப்பட்டார். ஆனா உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அவர் இருக்கிறாரு. உலகமே அவரால் தான் உண்டானது. 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 16வது வசனம். அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவருக்கும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மையுள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதியுள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவதூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்து கொள்ளப்பட்டார். ஆமென். எல்லாம் சொல்ல, தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அப்ப கிறிஸ்துமஸ்ல என்ன? கிறிஸ்துமஸ்னா என்ன? இயேசு ஏதோ குழந்தைய பிறக்கிறதில்ல, பிறந்தோட்டி கடவுள் ஆகிறதில்ல, பிறந்தப்ப தான் கடவுள்ல, ஏற்கனவே தெய்வமாய் இருந்தவர் மாம்சத்தில் வெளிப்படுகிற ஒரு நாள் தான் கிறிஸ்துமஸ். ஆமென். மாம்சத்தில் வெளிப்பட்ட ஒரு நாள் கிறிஸ்துமஸ். அப்படின்னா தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். பாருங்க, வசனம் எப்படி தெளிவாக எழுதப்பட்டிருக்குது. எல்லாம் சொல்லுங்க, தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். குழந்தையா பிறக்கல, குழந்தையா பிறந்து கடவுளாகல, இல்லை கடவுள் குழந்தையாயிரல. அதனால குழந்தை கடவுள்லாம் கும்பிடுறாங்க இல்லையா, அதுக்காகலாம் சொல்ல வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ணுறாங்க? குழந்தை கடவுள். இயேசு குழந்தையாவே இருப்பாரோ? குழந்தைய பிறந்தது உண்மை, ஆனால் குழந்தை இயேசு விட்டு போய் நான் வேண்டிக்கிறேன். நம்மளாம் வேண்டி இருக்கிறோம் இல்லையா? ஒரு சிலரெல்லாம் வேண்டி இருக்கிறதுனால தான் அப்படி பார்க்குறீங்க. ரொம்ப சந்தோஷம். இப்போ குழந்தை இயேசுல இருக்கிறது ஒரே இயேசு தான். அவர் நேற்று மின்று மாறாதவர், ஆதியும் அந்தவுமானவர். ஹல்லேலூயா.
அவர் ஒரே இயேசு. அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார், அவ்வளவுதான். ஆகவே தான் குழந்தைய போய் யாருன்னா குழந்தைக்கு பொம்மை வாங்கிட்டு போய் கொடுக்கணும், குழந்தைக்கு ஏதாவது ஹார்லிக்ஸ் வாங்கிட்டு போய் கொடுக்கணும். குழந்தைக்கு என்னத்தை கொண்டு போய் கொடுக்குறாங்க? குழந்தை இல்லை, அது கடவுள்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவர் வெளிப்பட்டிருக்காரு, அவ்வளவுதான். ஒரு தேவன் வெளிப்பட்டிருக்காரு, அவ்வளவுதான். பொண்ணு வெள்ளி தூபம் இருக்கும், அவரை கனப்படுத்தணும். குழந்தைய போய் பொண்ணு வெள்ளியும் தூபம் இருக்கும் போட்டு யாரும் கனப்படுத்துமா? நாம் கனப்படுத்தப்படும். குழந்தைன்னா குழந்தைக்குரிய கனம் தான் பண்ணுவோம். ஆனால் அவர் குழந்தையாய் பார்க்கவில்லை, அவர் தெய்வமாய் பார்க்கிறார்கள். ஆமென். ஆகவே தன் குழந்தையேசுலாம் ஒன்றும் கிடையாது. அப்படி குழந்தையேசுவெல்லாம் கும்பிடணும், குழந்தையேசு ஆராதிக்கிறது, குழந்தையேசுக்கிட்டு போய் ஒரு வேண்டுதல் வச்சுக்கிறது. குழந்தையாலாம் இயேசு இல்லை. இயேசு எப்பொழுதுமே இயேசுவாகவே இருக்கிறார், அவர் தேவனாகவே இருக்கிறார். மாம்சத்தில் அவர் வெளிப்பட்டார், அவ்வளவுதான். 2 நாளாகவும் 15 நாளில் கூட பழைய ஏற்பாட்டில் பாருங்கள், இந்த வெளிப்பட்டார்ன்ற வார்த்தையை நான் எடுத்து நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். தங்கள் நெருக்கத்தில் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திரும்பி அவரை தேடின போது அவர்களுக்கு வெளிப்பட்டார். பாருங்க, இந்த வெளிப்பட்டார்ன்ற வார்த்தை அதே வார்த்தையை அங்கே பயன்படுத்துகிறாங்க. வெளிப்படுறதுனாக்கா எங்கேயோ நம்மளுக்கு தெரியாது இருந்தார், மனுஷனுக்கு தெரியாது இருந்தாரு, மனுஷனுக்கு தெரியாத தீர்க்கதரிசிகள் மூலமாய் பேசிட்டு இருந்தாரு. உலகத்தில் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பேசினாரு, பரிசுத்தவான்கள் மூலமாய் பேசினாரு, தம்முடைய தாசர்கள் மூலமாய் பேசினாரு. இப்ப அவரே உலகத்தில் வெளிப்பட்டு விட்டார். ஆமென். மாம்சத்தில் வெளிப்பட்டு நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்லி மாம்சத்தில் வந்து தன்னை ஜனங்களுக்கு காண்பிக்கிற ஒரு அன்பின் செயலை அவர் செய்து முடித்து விட்டார். கிறிஸ்துமஸில் அதைத்தான் நாம் பார்க்கிறோம். அவருடைய வல்லமையை காண்பித்து வல்லமையும் வார்த்தையும் கொடுக்கிறது மாத்திரமல்ல, அவரே இருந்தவர் உலகத்தில் வெளிப்பட்டார். ஆகவே தேவனை நாம் சரியாய் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் உலகத்தில் வெளிப்பட்டது, அவர் பிறந்தார் என்று சொன்னாலும் கூட அவர் உலகத்தில் வெளிப்பட்டதை நாம் சரியாய் நாம் அறிந்திருக்க வேண்டும். அவர் கடவுள் என்பது ஏற்கனவே அவர் தெய்வமாய் இருந்தார். 1 யோவான் 3:5 சொல்லுகிறது, அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். ஆமென். அப்ப கடவுள் தெய்வமாய் இருந்தவர் ஏதோ ஒரு காரியத்திற்காக உலகத்தில் வெளிப்படுகிறார். அப்ப வெளிப்படுறதுக்கு தாம் தெரிந்து கொண்டதான வழிதான் மரியாளுடைய கர்ப்பத்தின் மூலமாய் 9 மாதம் வளர்ந்து குழந்தையாய் பிறந்து 33 வருஷங்கள் வளர்ந்து பின்பு தம்முடைய தேவனாய் இருக்கிறதை நிரூபிக்கும்படியான சில நன்மைகளை செய்து அதையும் காட்டிலும் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்ததுதான் அவர் தேவகுமாரன் என்று பலமாய் நிரூபிக்கப்பட்டார். ஹல்லேலூயா. அப்ப தேவன் வெளிப்பட்டதை நாம் அறிய வேண்டும். 1 யோவான் 3:5 அப்படிதான் சொல்லுகிறது. எதற்காக வெளிப்பட்டார்? வெளிப்பட்டதுன்னு ஒரே நோக்கம் தெரியுமா? நம்மேல் வச்ச அன்பு. அந்த அன்பின் நிமித்தம் நம்முடைய பாவங்களை சொல்லுங்க, பாவங்களை மன்னிக்குவா. அது சும்மா மன்னிக்கிறது அப்படின்றது ரொம்ப ஈஸிங்க. மன்னிக்கிறதுனா பரலோகத்திலிருந்தே மன்னிச்சுட்டு போயிருக்கலாம். அவர் மனுஷன் மேல் அன்பு இருந்துச்சுனாக்கா பரலோகத்திலிருந்தே மன்னிச்சுக்கலாம். அவர் எப்படி மன்னிக்கிறாரு? வந்து சுமந்து தீர்த்தார். இதை மறந்துடாதீங்க. ஆமென். ஹல்லேலூயா. இயேசு எதற்காக வெளிப்பட்டார்? என்னுடைய எல்லாவற்றையும் சொல்லுங்க, பாவம் ஒண்ணு மாத்திரம் இல்ல, பாவம், சாபம், வியாதி, குறைவு, வறுமை, தரித்திரம், அவமானம், நிந்தை எல்லாவற்றையும் தன்மேல் சொல்லுங்க சுமந்து இயேசு சுமந்து கொண்டாரே. ஆமென். அந்தோனி பெருத்தனுடைய வியாதி யார் சுமந்து கொண்டது? இயேசு சுமந்து கொண்டார். ஆமென். உங்க வியாதி யார் சுமப்பாரு? சுமக்க மாட்டாரா? அதுக்கு தான் சுமந்து தீர்க்கிறதாகத்தான் வெளிப்பட்டார். ஏற்கனவே அவர் தெய்வம், இங்க வந்து கடவுளாவுல தெய்வமாய் இருந்தவர் தேவன். எனக்கு அந்த வசனம் ரொம்ப பிடிச்சிருக்குது பாருங்க. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். அதுக்கு கீழே வசனம் அதுக்கு அருமைப்படுது. சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார். என்னத்தை சுமந்தாரு? நீங்களும் நான் இன்னைக்கு நான் பல தடவை சொல்றது தான் தீர்க்கதரிசி எசேக்கியா அவருடைய பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நானேன் சுமப்பேன் என் இயேசு சுமந்து கொண்டதால். நம்ம என்ன பண்ணுமா? நம்ம ரெஜெக்ட் பண்ணுமா? நான் சுமக்க மாட்டேன். என் கவலையை நாயா சுமப்பேன், பிரச்சனையை நாயா சுமப்பேன், வேதனையை நாயா சுமப்பேன், டிப்ரெஷனை நாயா சுமப்பேன், இந்த கடன் தொல்லையை நாயா சுமப்பேன், இந்த வியாதியை நாயா நான் சுமக்க மாட்டேன், இயேசு சுமந்துட்டாரு அப்படின்னு சொல்லி
இயேசு சுமந்திருக்காரு அப்படின்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எழுதி கொடுக்கப்பட்ட வசனத்தை எடுத்து காமிக்கணுமா? பாரு, இயேசு சுமந்துட்டாரு. பாருங்க, இயேசு சுமந்துட்டார். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான எழுதி இருக்கிறது பாரு அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனைகிட்ட காமிக்கணுமா? எதுக்கிட்ட காமிக்கணும்? நம்ம பிரச்சனைகிட்ட நம்ம என்னத்தை காமிக்கிறோம்? ஓகே, அது எங்கேயோ போயிடுச்சு பாருங்க. வந்த உடனே தேவனுடைய வார்த்தைகள் அதை சொல்ல நம்ம எங்கேயோ போயிடும், விசுவாச அறிக்கைக்குள்ளே போயிடும். சரி, பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார். இன்னொரு பழைய ஏற்பாட்டில் பாருங்க, ஒரு அற்புதமான ஒரு சம்பவத்தை வாசிக்கிறேன். இயேசு எப்படி இருந்தார் அப்படின்றத நீதிமொழியில் இருக்குது. அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிற, ஒரு சிலருக்கு தெரியல என்ன வாசிக்கலாம். அது பாருங்க, இயேசு ஏற்கனவே இருந்தவர்ன்றதுக்கான அற்புதமான ஒரு சம்பவம். அது ஞானத்தை குறித்து எழுதப்பட்டது போல தெரிஞ்சாலும் கூட அது இயேசு ஏற்கனவே இருந்தார் என்றத நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த பகுதி எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. பைபிள் இருக்கிற படிக்க தெரிஞ்சு ஒவ்வொருவரும் நீ எடுத்துக்கொள்ளுங்க. நான் வாசிக்கிறேன், என்னோட கூட இணைந்து வாசிங்க. அற்புதமான ஒரு பகுதி பாருங்க. நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 17லிருந்து. என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவார்கள். ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு. பொன்னையும் தங்கத்தையும் பார்க்கிலும் என் பலன் நல்லது, சுத்த வெள்ளியை பார்க்கிலும் என் வருமானம் நல்லது. என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்திரிக்கும்படி அவருடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும்படிக்கும் அவர்களை நீதியின் வழியிலும் நியாய பாதைகளிலும் நடத்துகிறேன். கர்த்தர் தமது கிரியைகளுக்கு முன் பூர்வ முதல் என்னை தமது வழிகளில் ஆதியாக கொண்டிருந்தார். பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதற்கொண்டும் அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். ஆழங்களும் ஜலம் புரண்டு வரும் ஊற்றுகளும் உண்டாகும் முன்னே நான் ஜனிப்பிக்கப்பட்டேன். மலைகள் நிலை பெறுவதற்கு முன்னும் குன்றுகள் உண்டாவதற்கு முன்னும் அவர் பூமியின் அதன் வெளிகளையும் பூமியில் உள்ள மண்ணின் திரள்களையும் உண்டாக்கும் முன்னும் நான் ஜனிப்பிக்கப்பட்டேன். அவர் வானங்களை படைக்கையில் நான் அங்கே இருந்தேன். அவர் சமுத்திர விசாலத்தை வட்டனிடுகையில் உயரத்தில் மேகங்களை ஸ்தாபித்து சமுத்திரத்தின் ஊற்றுகளை அடைந்து வைக்கையிலும் சமுத்திர ஜலம் தன் கரையை விட்டு மீறாதபடிக்கு அதற்கு எல்லையை கட்டளையிட்டு பூமியின் அஸ்திபாரங்களை நிலைப்படுத்துகையிலும் நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாயிருந்தேன். நித்தமும் அவருடைய மனமகிழ்ச்சியாயிருந்து எப்பொழுதும் அவருடைய சமூகத்தில் களி கூர்ந்தேன். அவருடைய பூ உலகத்தில் சந்தோஷப்பட்டு மனுமக்களுடனே மகிழ்ந்து கொண்டிருந்தேன். ஆதலால் பிள்ளைகளே, எனக்கு செவி கொடுங்கள், என் வழிகளை காத்து நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமேன், அல்லேலூயா. எப்படி இருந்தாராம் இயேசு? ஏற்கனவே இருந்தேன் அப்படின்றது இயேசு குறித்து தீர்க்க தரிசனம்னு சொல்றாங்க. அது அப்படிதான் இருக்குது. இயேசு எப்படி இருந்தார்? ஏற்கனவே இருந்தார், செல்ல பிள்ளையாக இருந்தார், அவருடைய சமூகத்தில் செல்ல பிள்ளையாக இருந்தார். அவர் ஸ்தாபிக்கும் பொழுது அவரோடு இருந்தார். இயேசு ஏற்கனவே இருந்தவர் எனக்காக என்னுடைய பாவ சாபங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டவர். ஆமென். ஏற்கனவே இருந்தவர் மனிதனாக வெளிப்பட்டு நம்மேல் வைத்த அன்பு, மனிதனாக வெளிப்பட்டதே நம்மேல் வைத்த அன்பை வெளிப்படுத்துகிறது. வெளிப்பட்டவர் எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு மனிதன் மீது பிரியம் வைத்து ஏதோன் தோட்டத்தில் குளிர்ச்சியான வேளையில் மனிதனோடு உலாவ வந்தவர் இன்றைக்கு ஆவியான தேவனாகவும் வார்த்தையான தேவனாகவும் நம்மோடு கூடவே நமக்குள்ளே தங்கி நமக்குள் வாழ நம்மைக்குள் இருந்து நம்மை நடத்த சித்தம் கொண்டார். இம்மானுவேல் என்றால் என்ன அர்த்தம்? வாய் திறந்து சொன்னீங்களாவே பிசாசு ஓடிடுவான். இந்த வார்த்தை சொன்னாவே பிசாசு ஓடி போயிடுவான். என்னை பிசாசு தொல்லை பொழுது, பிசாசு டென்ஷன் எடுக்குது, தூங்குறது கூட மாட்டேன்னு சொல்றீங்களா? இம்மானுவேல் என்றால் பிசாசு வரான் உங்க வீட்டுக்கு, உங்க வாழ்க்கையில் ஏதோ பிரச்சனை கொண்டு வரான்னு சொல்லுங்க. நீங்க ஒண்ணு மாத்திரம் சொல்லுங்க, பிசாசே உனக்கு தெரியுமா? இம்மானுவேல்ன்றதுக்கு அர்த்தம் தெரியுமா அப்படின்னு கேளுங்க. இப்போ நம்ம தனியாக போயிட்டு இருக்கும் பொழுது திருடன் வரான்னு வச்சுக்க. திருடன் வரும் பொழுது நீங்கள் பயப்படுவீங்க இல்லையா? எல்லாரும் பயப்படுவோம். அப்போ நம்ம தனியாக போயிட்டு இருக்கும் பொழுது நம்மளுக்கு முன்னாடியோ பின்னாடியோ பக்கத்துலையோ கொஞ்சம் அப்படி கூப்பிடுற தூரத்துலையோ கையேற்ற தூரத்துலையோ ஒரு போலீஸ் பாதுகாப்பு நம்மளுக்கு வந்துட்டு இருக்குது. அப்போ திருடன் வந்தால் என்ன சொல்லுவீங்க? எனக்கு போலீஸு எங்கூட இருக்கிறன்னு சொன்னாவே போதும். அவன் பார்க்கட்டும் பார்க்காத போட்டோம், போலீஸோடு கூட தான் நான் வந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாவே திருடன் ஓடி போயிடும். அது மாதிரி பிசாசு வந்தானா சொல்லுங்க, என்ன சொல்லுங்க? இம்மானுவேல்
இம்மானுவேல். ஹல்லேலூயா. அப்படின்னு என்ன அர்த்தம்? அர்த்தம் தெரியுமா? முதல் அர்த்தம் தெரியாத வந்துட்டு இருக்கிறீ அப்படின்னு சொல்லுங்க. யாரை பார்த்து வந்துட்டு இருக்கிற? யார் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிற? யாருக்கிட்ட வந்துட்டு இருக்கிற? யார்? என்ன என்ன தெரியுமா உனக்கு? இம்மானுவேல்னு ஒரு பேர் இருக்கு, தெரியுமா உனக்கு? தேவன். ஆமென். அப்ப எவ்வளவு என்றைக்கும் இல்லாத அளவுக்கு தேவன் நம்மேல் பிரியம் வைத்ததை கிறிஸ்துவின் பிறப்பிலே நான் பார்க்க முடியுது. பிரியம் வைத்ததுன்னா சும்மா பிரியம் வைத்துட்டு உங்க மேலே ரொம்ப பிரியம் வச்சிருக்கேன் சொல்ல ரொம்ப நேசிக்கிறீங்க, ரொம்ப உங்க மேலே பிரியம் வச்சிருக்கீங்க, ரொம்ப அன்பு காட்டுறாங்க, ஒரு காரியமும் அவங்களால நம்மளுக்கு வாய்க்காது, ஒன்றும் செய்ய மாட்டாங்க உலகத்தில். ஆனால் இவர் அன்பு காட்டுறன்னா இவருடைய அன்பை எப்படி வெளிப்படுத்தினார் தெரியுமா? இவருடைய பிரியத்தை எப்படி வெளிப்படுத்திருக்காரு தெரியுமா? பிரியத்தையும் அன்பையும் வெளிப்படுத்துறதுக்கு, ஜனங்கள் மேல் வச்ச பிரீத்தி அன்பை வெளிப்படுத்துறதுக்கு இன்றைக்கு வரைக்கும், அன்றைக்கு தொடங்கினது அந்த 2 நாட்கள் 400 ஆண்டுகள் அப்படின்னு சொன்னதுக்கு பிறப்பு இயேசுவின் பிறப்பை அறிவிக்கும்படியாய் தேவ தூதர்கள் வந்து மரியாளுக்கு தரிசனம் கொடுத்து, பிறகு யோசேப்போடு கூட பேச ஆரம்பித்து, மேய்ப்பர்களோடு பேச ஆரம்பித்து, 3 சாஸ்திரிகளோடு பேச ஆரம்பித்து, மற்றவர்களோடு அங்க இருக்கிற எலிசபெத்தோடு பேச ஆரம்பித்து, அதற்கு பிறகு எலிசபெத்தினுடைய அவனுடைய கணவனோடு சகரியாவோடு பேச ஆரம்பித்து, இப்படி பேச ஆரம்பித்தவர், தம்முடைய ஆவியை ஊற்ற ஆரம்பித்தவர், எலிசபெத் ஆவியில் நிரப்புறாரு, மரியாள் ஆவியில் நிரப்புறாரு, சகரியா ஆவியில் நிரப்புறாரு, பின்பு பிள்ளை ஆவியில் நிரப்புறாரு, ஆவியில் நிரப்புறாரு, வார்த்தை கொடுக்கிறார், ஆவியில் நிரப்புறாரு, வார்த்தை தொடங்கினவர் இன்றைக்கு வரைக்கும் அதிகமாய் அதை செய்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசுவின் பிறப்பில் துவங்கிவிட்டது. அவருடைய ஆவியை ஊற்றுவதும் துவங்குறாரு. பின்னாடி வரும் பொழுது அவர் ஆவியில் நிரம்புறாரு. யோவான் ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது ஆவியானவர் புறாவை போல இறங்கி வராரு. பிறகு அவர் சொல்றாரு, கர்த்தருடைய ராஜ்யம் என்கிறது கர்த்தருடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறன்னு சொல்றாரு. தம்மை விசுவாசிக்கிறவர்களுக்கு ஆவியை ஊற்றுறாரு, ஊதி பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்றாரு. பரிசுத்தாவை பெற்றுக்கொள்கிறதுக்காக காத்திருங்கள் அப்படின்னு சொல்றாரு. காத்திருக்கிறாங்க. அன்னைக்கு காத்திருந்தாக்க என்றைக்கு இல்லாத அளவுக்கு எல்லாரும் பைத்தியக்காரர்கள், இவர்கள் பைத்தியம் பிடிச்சவர்கள், இவர் மதுபானத்தால் நிறைந்திருக்கலாம் என்று சொல்ற அளவுக்கு அவன் யோவேல் தீர்க்கதரிசியின் வசனம் நிறைவேறும்படியாக அப்போஸ்தலர் நடபடியில் காத்திருந்தான். அப்போஸ்தலர் மீது ஆவியை ஊற்றுகிறார். அன்றைக்கு என்று ஆவியில் நிறைந்து எந்திரிச்சு இன்றைக்கு நாமெல்லாம் கூட இந்த அளவுக்கு பிரசங்கம் பண்றோம். ஒண்ணுமே இல்லை. பழைய ஏற்பாட்டில் என்ன சொல்லப்படாதோ அப்படியே சொல்லிட்டு வரோம், அவ்வளவுதான். பேதுரு பிரசங்கத்தை பார்த்தாக்கா இன்னைக்கு உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. இன்னைக்கு அதை காட்டிலும் 1000 மடங்கு சிறப்பாக பிரசங்கம் பண்ணுகிற தேவ ஊழியக்காரர்கள் எழும்பி இருக்கிறார்கள். சும்மா சாதாரணமா ஒரு பிரசங்கம் பண்றான், 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் அப்படின்னு. அப்ப இதெல்லாம் என்ன நடக்குதுன்னா, ஆவியும் வார்த்தையும் கலந்து உலகத்திலே செயல்பட துவங்கி விட்டது. ஆமென். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரும் வார்த்தையும், பரிசுத்த ஆவியாகிய தேவனும் வார்த்தையாகிய தேவனும் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நிரம்பி 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 இருக்கும் பொழுது வறுமைகள் மாறும், தீமைகள் நன்மையாய் மாறும். தேவன் கிறிஸ்துவின் பிறப்பிலே நினைவு கூறப்போகிற நாளிலே நாம் அறிந்து கொள்கிற மிகப்பெரிய ஒரு சத்தியம். ஆமென். ஹல்லேலூயா. ஆவியானவரும் வார்த்தையும் நமக்கு ஏராளம் தாராளமாய் கொடுக்கப்படுகிறது. எவ்வளவு நாள் ஆவியில் நிரம்புங்க, ஆவியில் நிரம்பி ஆராதிங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, துதிங்க. வார்த்தை எவ்வளவு நாளும் வாசிங்க, அறிக்கை பண்ணுங்க, விசுவாசிங்க, பாடுங்க, துதிங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அளவே கிடையாது. வாழ நிரம்ப 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 அது மிகவும் அற்புதமான ஒரு அனுபவம், அது அதிசயமான ஒரு அனுபவம். லூக்கா 1:28 அங்கே சொல்லப்படுகிறது, அவள் இருந்த வீட்டில் பிரவேசித்து கிருபை பெற்றவளை வாழ்க, கர்த்தர் உன்னுடனே கூட இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அவளை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், நீ கர்ப்பவதியாகிய ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானுடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றான். அதற்கு மரியாள் தேவதூதன் நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனை அறியேனே என்றால். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானுடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தமானது தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ உனக்கு இனத்தலாக இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பம் தரித்திருக்கிறாள். மலடி எனப்பட்டவளுக்கு இது 6ஆம் மாதம், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது என்றார். அப்பொழுது தேவதூதன் அவனிடத்திலிருந்து போய்விட்டான். கேள்வி கேட்க வேண்டாம், சில காரியங்கள் நம்மளுக்கு புரியாது. பாருங்க, யோசேப்புக்கு புரியல, எப்படிப்பா இவ கற்பம் தரிச்சா, சிந்திச்சுட்டு இருக்கிறான், ஒதுக்கி விட்டுலான்ட்டு தேவனுடைய வார்த்தை வருகிறது. அதே நேரத்தில் மரியாள் இது எப்படி ஆகும்னு சொல்லி சிந்திச்சுட்டு இருக்கிறா.
மரியாதை பயப்படாத தேவனிடத்து அந்த வார்த்தையினால் கலங்கி பாருங்க, அவருடைய வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்தல் எப்படிப்பட்டதோ என்று சிந்திச்சுட்டு இருக்கிறான். அப்ப என்ன பண்ண தெரியுமா, நம்முடைய சில காரியங்கள் நம்முடைய மூளைக்கும் நம்முடைய சிந்தனைக்கும் நம்முடைய அறிவுக்கும் எட்டாத விதங்களில் நடக்கும் பொழுது கலங்க வேண்டாம், கேள்வி கேட்க வேண்டாம், சந்தேகப்பட வேண்டாம். வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதங்கள் உண்டு. ஆமென். எல்லாம் புரியணும்னு அவசியம் கிடையாது. எல்லாம் வேதத்தை முழுசும் நான் புரிஞ்சுதான் நம்புவேன், இயேசு பத்தி சுத்தமா தெரிஞ்சுதான் நம்புவேன், என்னைக்குமே நம்ப முடியாது. புரியணும்னு அவசியம் இல்லை. புரிய வேண்டிய காரியங்களை தேவன் புரிய வைப்பார். மறைவானது தேவனுக்கே உரியது. ஆமென். அப்படியே சொல்கிறது. உங்களுக்கு புரியலையா, இயேசுவை நம்புவோம். எது தெரியலனாலும் இயேசு நல்லவர். ஆமென். இயேசுவின் வார்த்தைகளை சில நேரத்தில் நம்ப முடியாது. இன்றைக்கு இவ்வளவு பிரசங்கம் பண்ணாலும் கூட சில வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது ஒண்ணுமே புரியறது இல்லை. பழைய ஏற்பாட்டில் பல ஊழியக்காரர்கள் நான் கேள்வி கேட்டிருக்கிறேன், இந்த வார்த்தை ஏன் இப்படி எழுதப்பட்டிருக்குதுன்னு. அவங்க சொல்றாங்க, எங்களுக்கும் தெரியல, இயேசுவை நம்பு. ஹல்லேலூயா. நம்மளுக்கு தெரியலன்றதுக்காக அதை போட்டு குழப்ப வேண்டியதில்லை, எதை தவறாய் சிந்திக்க வேண்டியதில்லை, நாம் கேள்வி கேட்க வேண்டியதும் இல்லை. அவர் சொல்லுகிறார், எனக்கு தெரியலப்பா, எனக்கு தெரியல, கன்னியா இருக்கிற நான் கற்பம் தரிக்கிறது எப்படின்னு எனக்கு தெரியல, ஆனா ஒண்ணு மாத்திரம் எனக்கு தெரியும், உங்களை நம்புறேன். ஆமென். ஏன் இப்படி என் வாழ்க்கையில் நடக்குதுன்னு எனக்கு தெரியல, ஆனா நீ நல்லவர் என்பதை நம்புகிறேன். ஆமென். அப்படிப்பட்ட நம்பிக்கை தான் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதத்தை கொண்டு வரும். கேள்வி கேட்கிறா, எப்படி நடக்கும், எப்படி நடக்கும், எப்படி நடக்கும். ஆனா ஒண்ணு தெரியும், தேவனால் கூடாத காரியம் ஒண்ணு இல்லை. இன்னைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில் அப்படி கேள்வி கேட்கிறோம் இல்லையா, எப்படி நடக்கும், இது எப்படி நடக்கும், இது எப்படி நடக்கும், இது ஏன் நடக்குது, இது ஏன் அப்படி நடக்குது. பல இடத்துல என்னை குறித்து நானே கேட்கிறேன், ஏன் இப்படி நடக்குது ஆண்டவரே, ஏன் இப்படி நடக்குது, ஏன் இப்படி என்ன, ஏன் இப்படி என்ன என்னுடைய வாழ்க்கையில் நடக்குதுன்னு சொல்லி நானும் கேள்வி கேட்கிறேன், நீங்களும் கேள்வி கேட்கறீங்க. ஆனா ஒண்ணு மாத்திரம் தெரியும், தேவனால் கூடாத காரியம் ஒண்ணு இல்லை. ஆமென். அப்படி நம்பினா போதும். அப்ப உடனடியா தேவன் சொல்லுகிறான், அவன் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லுகிறான். அவள் சொல்கிறாள், உங்க வார்த்தை நடக்கட்டும் டாடி. ஆமென். நான் ரத்த சாட்சியா மறிக்கிறதா, ஓகே, நான் ஒத்துக்கிறேன். என்னை கொண்டு ஏதோ செய்யணும்னாக்கா நான் ஒத்துக்கிறேன். ஆனா எனக்கு புரியல, நான் சிந்திக்கிறேன் எப்படி நடக்கும்னு சொல்லி. என்னுடைய மூளைக்கு எட்டுலனாலும் பரவாயில்ல, இயேசுவை நம்புவோம். ஆமென். நாம் எழுந்து நிற்போம், இயேசுவை முழுமையாய் நம்புவோம். நமக்கு சில புரியாத காரியங்கள் இருந்தால் அதை நாம் கேள்வி கேட்க வேண்டாம், தயவு செய்து சந்தேகப்பட வேண்டாம், தயவு செய்து அவிசுவாசப்பட வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். இயேசுவினால் எல்லாம் கூடும், தேவனால் எல்லாம் கூடும். ஆமென். அவருடைய மாதிரி ஆகும், அவளால் எல்லாம் ஆகும், எல்லாம் ஆகும். நாம் ஒன்றை மாத்திரம், அப்பொழுது கன்னியாய் இருந்த அந்த மரியாள் ஆவியால் நிரப்பப்பட்டாள். வார்த்தை அவளுக்கு கொடுக்கப்பட்டது. அவள் போய் எலிசபெத்தை சந்திக்க போகிறாள். பாருங்க, அங்கே போன உடனே அங்கேயும் கூட ஆவியானவரும் வார்த்தையும் இணைந்து செயல்படுகிறதை நாம் பார்க்க முடியும். லூக்கா 1:40 வாசிக்கிறேன். என்னோடு கூட நீங்களும் கூட இதை மனதிலே நீங்கள் நினைத்து கொள்ளுங்க. சகரியான் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத் வாழ்த்தினாள். எலிசபெத் மரியாதை வாழ்த்துதலை கேட்ட பொழுது அவருடைய வயிற்றிலிருந்து பிள்ளை துளிட்டு எலிசபெத் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு. ஆமென். யார் நிரப்பப்படுறாங்க? எலிசபெத் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு உரத்த சத்தமாய், ஸ்திரீகளுக்குள் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கற்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது, என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு எதனால் கிடைத்தது. அப்ப இந்த ஆண்டவருடைய தாய் ஏற்கனவே கன்னியாய் இருக்கிறவள் கற்பம் தெரிஞ்சுக்கிறாள். எப்படி நீ கற்பம் தரிச்சே அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்க வேண்டிய ஒரு எலிசபெத், முதிர் வயதானவ, உனக்கு திருமணமே ஆகலையே, நீ எப்படி கற்பம் தரித்த அப்படின்னு சொல்லி இந்த மரியாதை பார்த்து கேள்வி கேட்கணும். மூளை அறிவில யோசித்தாக்கா, இந்த மாம்சத்தின்படி யோசித்தாக்கா, அந்த எலிசபெத் மரியாதை பார்த்து என்ன கேட்கணும், இது எப்படி நடந்துச்சு, இது என்ன காரியம், இது பயங்கர அவமானமாச்சே, நீ கல்லெறிந்து சாக வேண்டுமே அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்க வேண்டிய எலிசபெத்தை ஆவியானவர் நிரப்பும் பொழுது அவள் ஆண்டவருடைய தாய் என்று சொல்லுகிறாள். ஆமென். ஆவியானுடைய நிரப்புதலால தான் சில வெளிப்பாடுகள் தெரியும். இல்லைன்னா மாம்ச கண்ணோடு கூட இது ஏன் இப்படி அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம். ஆனா ஆவியானவர் நம்மை நிரப்பும் பொழுது அவளுக்குள் கன்னியாய் இருந்தவள் கற்பம் தரித்திருக்கிறாள். கற்பம் தரித்திருக்கிறது தேவனுடைய தாய், தேவன் உள்ளே கற்பம் தரித்திருக்கிறார் என்பதை அறிய வைத்தது. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அந்த வார்த்தைகளை சொல்லும்படி ஆவியானவர் அவளுடைய நாவை பயன்படுத்துகிறாள். அப்ப மரியாள் சொல்கிறார், இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்தவுடனே என் வயிற்றுள்ள பிள்ளை களிப்பாய் துளிற்று. விசுவாசத்திலே பாக்கியவதி கர்த்தரால் உனக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். எல்லாரும் சொல், கர்த்தரால் சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். ஏன் இந்த வார்த்தையை எலிசபெத் சொல்றா தெரியுமா? இந்த கன்னியா இருக்கிற இந்த மரியா என்னென்னமோ சொல்லிட்டான், தேவத்தோதை என் புத்திக்கும் என் அறிவுக்கும் எட்டாத வார்த்தைகள் எல்லாம் சொல்லிட்டான்.
இது எப்படி நிறைவேறும்? நான் எப்படி கர்ப்பம் தரிக்க முடியும்? நான் எப்படி பிள்ளையை பெற முடியும்? என் வாழ்க்கையில் இது எப்படி நடக்க முடியும்னு சொல்லி கலங்கி போறா, கலங்கி போகிறா. எப்படி இது நடக்கும்? என்னென்னமோ சொல்லிட்டானே, எனக்கு பயந்து போய் நான் நம்முடைய வார்த்தை இப்படி ஆகட்டும்னு சொல்லி ஒப்பு கொடுத்துட்டு வந்துட்டே அப்படின்னு சொல்லி எலிசபெத்தை சந்திக்கிறா. அங்க அதற்கும் எலிசபெத்தை சந்திக்கிற நேரத்தில் ஆவியானவர் எலிசபெத்தை நிரப்புகிறார். நிரப்பி ஒரு ஆறுதலை கொண்டு வருகிறார். மகளே, நீ நம்பிட்டல, நீ நம்பனல்ல, அவரால் என்னென்ன சொன்னதோ, தேவனால் என்னென்ன உனக்கு சொல்லப்படுதோ அதெல்லாம் நிறைவேறுமா, பயந்துராத. சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். எல்லாம் சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். உடனடியாக தேவ ஆவியில் அநேக பரிசுத்தவான்கள் சொல்லுகிறாங்க, வேத பண்டிதர்கள் சொல்லுகிறாங்க, ஒரு கிராமத்து பெண், ஒரு கிராமத்தில் வாழ்ந்ததான மரியாள் என்கிறதான சாதாரண ஒரு பெண் இப்படிப்பட்டதான ஒரு பாட்டை, இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் அதில் 46 வசனத்திலிருந்து மரியாளுடைய பாட்டு என்று சொல்லி, மரியாளுடைய வாழ்த்து, மரியாளுடைய போயம், இது அவள் எழுதியிருக்க முடியாது, வேற யாரோ எழுதி மரியாள் எழுதுனது போல அங்கே ஆட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியெல்லாம் சந்தேகப்படுறாங்க. ஆனால் அற்புதமாக இவள் இப்படி பாடுகிறதற்கு நீங்களும் நானும் விசுவாசிக்க முடியும். தேவனுடைய ஆவியான உதவி செய்தார். ஆமென். அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதற்கொண்டு எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். வல்லமையுடைய ஒரு மகிமையானவளை எனக்கு செய்தார். அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறைக்கும் உள்ளது. அவர் தம்முடைய புயத்தினாலே பராக்கிரம் செய்தார். இறுதிய சிந்தையில் அகந்தியுள்ளவர்களை சிதறடித்தார். பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மையுள்ளவர்களை உயர்த்தினார். பசியுள்ளவர்களை நன்மையால் நிரப்பி ஐஸ்வர்யமுள்ளவர்களை வெறுமையாக அனுப்பிவிட்டார். நம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் என்றென்னைக்கும் இரக்கம் செய்ய நினைத்து, எல்லாரும் சொல்லுங்க, தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலை ஆதரித்தார். 2 கரங்களை வைத்து சொல்லுங்க, என்னை ஆதரித்தவரே, உம்முடைய வார்த்தையை கொடுத்து, உம்முடைய வல்லமையை கொடுத்து என்னை ஆதரித்தவரே, என்னை ஆதரிக்கிறவரே, இன்னும் முதற்கொண்டு ஆதரித்துக் கொண்டு இருக்கிறவரே, இதுவரையிலும் ஆதரித்தவரே, ஆதரிக்கிறவனுடைய வார்த்தைக்காய் நன்றி, ஆதரிக்கிறவனுடைய வல்லமைக்காய் நன்றி. நன்றி அப்பா, நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. இம்மட்டும் எங்களை ஆதரித்தவரே உமக்கு நன்றி. இம்மட்டும் எங்களை ஆதரிக்கிறவரே உமக்கு நன்றி. இன்றைக்கு உம்முடைய வார்த்தையை கொடுத்து, உம்முடைய வல்லமையை கொடுத்து, உம்முடைய அபிஷேகத்தை கொடுத்து, உம்முடைய ஆற்றலை கொடுத்து, உம்முடைய வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் கொடுத்து, ஒவ்வொரு நிமிஷமும் கொடுத்து, ஆண்டவரே, நாங்கள் சோர்ந்து போகும் பொழுது, நாங்கள் மாம்சத்தில் சிந்திக்கும் பொழுது, உடைந்து போகும் பொழுது, உள்ளத்தில் நொறுக்கப்படும் பொழுது, உம்முடைய வார்த்தைகளை கொடுத்து ஆதரித்தவரே, உம்முடைய வல்லமையை கொடுத்து ஆதரித்தவரே. ரெண்டு கரங்களை உயர்த்தி அவரை பார்த்து சொல்லுங்க, எங்களை மட்டும் ஆதரிக்கிறவரே, வார்த்தைகளால் வல்லமையால் ஆதரிக்கிறவரே. ஒருவேளை என்னை ஆதரிக்க யார் இல்லைன்னு சொல்றீங்களா? அவருடைய வல்லமை உண்டு, அவருடைய வார்த்தை உண்டு. இன்றைக்கும் உங்களை ஆதரிக்கும், நாளைக்கும் உங்களை ஆதரிக்கும், உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களை ஆதரிக்கிற தேவனுடைய வல்லமை, பரிசுத்த ஆவியாகிய தேவன், அவருடைய வார்த்தையாகிய தேவன். ஒவ்வொருவருக்கும் உம்முடைய ஆதரவு உண்டாவதாக, உம்முடைய பிரியம் உண்டாவதாக, இன்னும் அதிகமாய், இன்னும் அதிகமாய் உம்முடைய வல்லமையினாலும், உம்முடைய வார்த்தையினாலும் உம்முடைய ஜனங்களை நிரப்பி ஆதரிப்பீராக. கபர சதல கபதி அந்தரபுக்கோ ரேக்கே மேனே தியா தொடரோபோ ஷக்கல ரத்தல கியந்தன ஷபரவாதி அந்தலோரோ ரேபா ஷக்கபால திட கரபா. என்னை யாரும் ஆதரிக்கலன்னு சொல்லி கலங்குகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற, எப்பொழுதாலும் அந்த சத்தத்தை கேட்கிறாங்களோ, எங்கென்னெல்லாம் கேட்கிறாங்களோ, எங்கள் எல்லைகளில் எங்கள் சொந்த பந்தங்கள், எங்கள் உறவுகள், எங்கள் கிராமத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் உம்முடைய ஆதரவு உண்டாவதாக. கமாரா ஷாகாபா தாடா ரபா தலா கரபா ரேகே மேத்தே தோடோரோ போலோ शांदाला हरा शकुड़ा हदना मतरबला शकरबा दीदरबलबा मलहत मन भड़ा तरा शकुरंदल करबा. மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம், மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். உம்முடைய ஆதரவுக்காய் நன்றி, உம்முடைய ஆதரவுக்காய் நன்றி, உம்முடைய ஆதரவுக்காய் நன்றி. எங்களை ஆதரிக்க துவங்கி விட்டீர், ஆதரித்து கொண்டு இருக்கிறீர். உம்முடைய வல்லமையை கொடுத்து ஆதரிக்கிறீர், உம்முடைய வார்த்தையை கொடுத்து ஆதரிக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆதரிப்பீராக,
தொடர்ந்து எங்கள் ஒவ்வொரு வார்த்தையின்படியே ஆதரிப்பீராக. தம்முடைய தாசனாகி இஸ்ரவேலை ஆதரித்தார் என்று எழுதியிருக்கிறது. நாங்கள் இஸ்ரவேலின் சந்ததியாக இருக்கிறோம், ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறோம். தொடர்ந்து எங்களை ஆதரிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நீர் தருகிற எல்லா நன்மைகளும் ஏற்றுக்கொள்கிறோம். எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் என்று மறவாதே. ஆமென். ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்யம் ஐக்கியம் சமாதானமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.